ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்வன்னு சொல்லும் போது அதுல ஒரு நன்மை பிறக்க வேண்டும், ஒரு உயர்வு பிறக்க வேண்டும். அறிந்து கொள்வதன் மூலமாக தான். அது அறிந்து கொள்ள என்ன பண்ணும்? கற்றுக்கொள்வது அவசியமாய் இருக்குது. எந்த மனுஷன் மனுஷி தேவனை அறிந்த பிள்ளைகள் அதிகமா கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்வார்கள். பைபிள் கரங்கள் எடுத்துக்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னை நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆமென். விசேஷமாக தந்தையர் தினத்தில் ஒவ்வொருவருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு விதத்திலும் நம்மளை நடத்த, நம்மை போஷிக்க அவர் நல்ல தகப்பன் என்ன பண்ணுறார் இருக்கிறார். ஆமென். நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது, மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஆடுகளை மேய்க்கிறதுனா ஏதோ ஆடை அவுத்து விட்டோம் போய் மேய்ஞ்சிட்டு வந்து அப்படி கிடையாது. அந்த மேய்ப்பனுக்குரிய தன்மை என்ன அப்படின்னா, அந்த ஆடுகளை பராமரிக்கிறதுல, பாதுகாக்கிறது, போஷிக்கிறது, அதோடைய தேவைகளை சந்திக்கிறது, அதுக்கு எந்த பயமும் அச்சம் இல்லாமல் நடத்துவது. அப்போ அந்த ஆட்டுக்கு மேய்ப்பன் சொல்லும்போது மேய்ப்பனுடைய அந்த கேரக்டரு, அந்த பாத்திரம் என்னன்னா, அந்த ஆட்டுக்கு நல்லதொரு பாதுகாவலரா, நல்லதொரு அதுக்கு எந்த பயம் இல்லாதபடி அதை நடத்துகிறவராய். அப்போ நல்ல மேய்ப்பன் சொல்லும்போது வெறும் ஆடுக்கு மேய்ப்பன் இல்லை, ஒரு நல்ல ஆட்டுக்கு நல்ல தகப்பனா என்ன பண்ணுறாங்க சித்தரித்து பேசுகிறார். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா நல்ல தகப்பனாக இருக்கிறான்னு அர்த்தம். ஆமென். இன்னைக்கு அநேகர் விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் இந்த தேவனை கடவுளாக பார்க்குறாங்க தவிர தகப்பனாய் பார்க்க மறந்து விடுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிய சொல்றது? அப்படி சம்பந்தம் இல்லாமல் இருந்து வாழும்போது இங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள், தேவன் போதிக்கக்கூடிய வார்த்தைகளில் எந்த பயனும் உங்களுக்கு என்ன பண்ணாது, ஏற்படாது. அப்போ நம்ம அப்படியே தான் இருக்குமே தவிர இங்கே வந்துட்டோம். அப்போ இருந்தவர் அறியாமல் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு யாராக இருக்கிறோம்? ஆண்டவர் அறிந்து இருக்கிறோம். ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்வன்னு சொல்லும்போது அதில் ஒரு நன்மை பிறக்க வேண்டும், அதில் ஒரு நல்ல பாதுகாப்பு பிறக்க வேண்டும், அதில் நல்ல ஒரு உயர்வு பிறக்க வேண்டும். அப்போ அறிந்து கொள்வதன் மூலமாக தான். அதுவும் அறிந்து கொள்ள என்ன பண்ணும்? கற்றுக்கொள்வது அவசியமாய் இருக்குது. எந்த மனுஷன் மனுஷி தேவனை அறிந்த பிள்ளைகள் அதிகமாக கற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்வார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க அதிகமாக கற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்கன்னா அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதிகமாக பெற்றுக்கொள்ளும் சபை எதிர்பார்க்குது, சபை நம்புது. அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது, தவிக்குது. ஏன் தவிக்குதுன்னா அவரை அறிகிற அறிவில் கற்றுக்கொள்வதை குறைவா என்ன பண்ணுது இருக்குது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தேவனை அறிகிற அறிவில் எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
அவர் அறிகிற அறிவில் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய விதம் இல்லாமல் போச்சுன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய விதம் குறைவாக தான் இருக்கும். விசேஷமா கிறிஸ்தவர்கள் நிறைய அந்த கணக்கெடுப்புலாம் எடுக்கும்போது இந்த தேவனை குறித்து நமக்கு தெரியும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் இல்லைங்களா, அவர் என்ன உண்டாக்கி இருக்கிறாரு. அப்போ அவ்வளோ பெரிய கடவுள் நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியல. ஏன் செயல்பட முடியலன்னா அவரை குறித்த கற்றுக்கொள்ளக்கூடிய விதம் ரொம்ப குறைவு, அவரை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய விதம் ரொம்ப குறைவு. நீங்கள் வேணா போய் கேட்டு பாருங்க, நம்ம ஜனங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, என்னம்மா இயேசு நம்புறியா? நம்புறங்கய்யா. என்ன பண்ண போற? என்னங்கய்யா அப்படியே வாழ்வேன், செத்த பரலோகம் போவேன். அதில் மட்டும் குறியா இருப்பாங்க. யாரை கேட்டாலும் செத்த பரலோகம் போவேன், செத்த பரலோகம் போவேன். இந்த பூலோகம் எப்படி இருக்குது? நரகம் மாதிரி இருக்குது. பூலோகத்தில் நல்ல வாழ்க்கை இல்லை, நல்ல குடும்பம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல நிகழ்வுகள் நடக்க மாட்டேங்குது. எதிர்பார்க்குற காரணம் ஏன்னா அவங்கள அந்த தேவனை பரலோகம் போகக்கூடிய ஆளை தான் பார்த்தாங்க தவிர இந்த பூமியில இந்த தேவனை என்ன வாழ வைப்பார், அந்த தேவன் எனக்கு நல்ல தகப்பனாருங்கிற அந்த ரோலை அவங்க மறந்துட்டாங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் கடவுள் தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுது, அவர் கடவுளா இருந்தாலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் என்ன பண்ணாராம்? ஏன் வந்தாரு? மனுஷன்னா எப்படி இருக்கணும்னு மனுஷனுக்கு தெரியல. அந்த மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறத இறங்கி வந்து அதை செய்து காண்பிச்சார். இன்னைக்கு நீங்களான அது இயேசு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டோம்னா அவர் எப்படி, அவருக்குள்ளார எப்படி தாழ்மை இருந்துச்சு, அவருக்குள்ளார எப்படி அன்பு இருந்துச்சு, அவருக்குள்ளார எப்படி ஆற்றல் இருந்துச்சு, அவருக்குள்ளார எப்படி வல்லம், அதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம கடவுளாவே பார்த்ததால கடவுள்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் தூரமா தானே பண்ணுவோம் இப்போ. ஆனா தகப்பன் சொல்லும்போது எப்படி இருப்போம்? நெருக்கம் வரும் இல்லையா? இன்னைக்கு கடவுளா பார்க்கறாங்களே தவிர கிறிஸ்தவத்துல தகப்பனா பார்க்க மறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அப்படி தவறுந்தால தகப்பன் பிள்ளைக்குள்ளார உறவு இல்லாம போயிடுச்சு. கடவுள்கிட்ட வராங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எல்லா இடத்துலையும் ஆராதனை என்ன பண்ணுது? நடக்குது. எல்லாரும் எல்லா சபைக்கு என்ன பண்றாங்க? எல்லாரும் வராங்க. ஆனா வந்தவர்கள் எல்லாரும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டாங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்க கடவுளை பார்த்துட்டு போயிட்டு அவங்க மாட்டி அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தகப்பனா பார்த்துட்டாங்கன்னா தகப்பனுடைய உறவுக்குள்ள அறைகிறோம்னா தப்பா என்ன சொல்றாரு, அதை நான் எப்படி செய்வேன், அப்படி செய்வது மூலமா அப்பா என்னோட எப்படி இடைபடுகிறார், ஒவ்வொரு காரியத்தை எப்படி கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப கற்றுக்கொள்ளக்கூடிய விதம், ஆலோசனை கொடுக்கக்கூடிய விதம், இதெல்லாம் நான் பார்த்தேன்னா எனக்கு வியப்பா என்ன பண்ணும் இருக்கும். அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல ஜனங்கள் இல்லாம போனதால அப்படியே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், புதிய ஏற்பாடு பிள்ளைகள் வந்து இந்த தேவனை நம்புறீங்கன்னா அவரை தகப்பனா நம்ப ஆரம்பிங்க. அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்? தகப்பனா தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்ப பழைய காலத்துல ஜனங்களா பார்த்தாரு, இன்னைக்கு நம்மள பிள்ளையாதான். இன்னைக்கு நீங்கள் நான் யாரா இருக்கிறோம் அவருக்கு? அப்ப அவர் வெறும் பாவத்துல மன்னிச்சுட்டு பரலோகம் போக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆள் இல்ல. இந்த பூலோகத்துல நம்மை நல்லா வாழ வைக்கக்கூடிய கடவுளா இருக்கிறார். நல்லா வாழ வைக்கக்கூடிய தகப்பன் என்ன பண்றாரு? அப்ப இந்த நாட்கள்ல தகப்பனுடைய ரோலை பத்தி நமக்கு தெரியல இல்லைங்களா? இப்ப நம்ம தகப்பன் வச்சுங்களேன், என் தகப்பன் ஒரு நல்ல ரோல் மாடலா எனக்கு இருந்திருந்தாருன்னா நான் என்ன யோசிப்பேன்? அவரை பிரதிபலிக்க நான் என்ன பண்ணிருப்பேன்? இருப்பேன். அப்படி இருக்கிறதால நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ரோல் மாடலா. இன்னைக்கு பிள்ளைகள் சீர்கட்ட போன பிள்ளைகளை கேட்டேன்னா எனக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு என் தகப்பன் என்ன பண்ணல இல்ல. அப்படி அந்த பிள்ளை யாரை பார்க்குது? அவங்க அப்பாவை பார்க்குது, அவங்க அம்மாவை பார்க்குது. அப்ப அவங்கள பார்க்கும்போது அதை எதை கத்துக்குது? அவங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணுது? அது கற்றுக்கொள்ளுது. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை நீங்க அப்பாவை இல்லாம இருக்கலாம், நல்ல கணவர் இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு ரோல் மாடலா நல்ல தகப்பான இவர் என்ன பண்றாரு? அவரை பார்த்துட்டீங்கன்னு சொல்றேன், அவரை பார்த்து அவரை உங்களுக்குள்ளார இது மாதிரி இவரை தான் நான் முன் வைக்கிறேன், இவர் தான் எனக்கு முன்மாதிரியா இருக்கிறாரு, இவரை தான் நான் பின்பற்ற போறேன், இவர் தான் நல்ல தகப்பனா இருக்கிறேன், அந்த உறவு ஐக்கியத்துக்குள்ளார வந்து அவரோட இணைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சொல்றேன் மிகுந்த கனி. அதான் சொல்றாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், எங்க அப்பா தோட்டக்காரர் இருப்பா. அப்புறம் என்ன சொல்ற அடுத்து சொல்லும்போது, திராட்சை செடி, நான் திராட்சை செடி, நீங்க என்னப்பா? கொடி. அப்ப ஒரு தோட்டம், புரியுதுங்களா? ஒரு தோட்டம், அதுல ஒரு செடி. அந்த செடியில கொடியா யார் இருக்கிறோம்? நாம இருக்கிறோம். அப்ப அந்த கொடி அந்த செடியோடு நிலைச்சிருக்கும் போது என்ன நடக்குமாங்க? தானா கனி கொடுக்கும். ஆனா நிலைச்சிடாம இருந்தா கனி வரவே. அப்ப இன்னைக்கு எல்லாருமே ஆண்டவர்கிட்ட வராங்க, தகப்பனுக்குள்ளார வரல, தகப்பனுடைய அன்புக்குள்ளார வரல. அவருடைய அன்புக்குள்ளார வந்து அவருடைய அன்புக்கு ஐக்கியத்தில் இருந்துட்டாங்கன்னு சொல்றேன், தானா கனி கொடுக்கும். ஆனா அந்த அன்புக்குள்ளாரையும் அந்த ஐக்கியத்துக்குள்ள இல்லைன்னா உலர்ந்து போவோம். இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்குது. ஏன் உலர்ந்து போயிருக்குதுன்னா தகப்பனுடைய அன்புக்குள்ளார வரல. அந்த தகப்பன் தான் நமக்கு தெரியவும் இல்லை. எனக்கு ஒரு அப்பா இருந்தா எல்லாரும் சொல்லுங்க, எங்க அப்பா நல்லா இருந்தாருன்னா, எங்க அம்மா நல்லா இருந்தாங்கன்னா, இப்படி சொல்றோம். நீங்க ஒருவேளை அப்படி இருந்தீங்கன்னா, விரக்தியா இருந்தீங்கன்னா, நீ சொல்றேன் நல்ல தகப்பனா இவர் இருக்கிறார், அவரை நம்புங்க. இன்னைக்கு அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் எனக்கு எப்படி இருக்கிறாரு? அப்ப அவரை நான் ரோல் மாடலா வச்சுட்டேன்னா என் வாழ்க்கையின்
பின்னணியில் அவர் இருந்து என்ன பண்ண நடத்த நல்லவராய் இருக்கிறாருமே. ஏன்னா மேய்ப்பற ரோல் எப்படி தெரியுமா? மேய்ப்பனை பற்றி சொல்லும்போது இப்போ நம்ம ஊரில் மேய்ப்பரை பார்த்தோம்னா ஆடு முன்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி வருவாங்க. ஆனால் இந்த ரோல் மாடல் எப்படி தெரியுமா? மேய்ப்பன் நமக்கு முன்னாடி போவார், நாம தான் பின்னாடி செல்கிறோம். அப்போ மேய்ப்பன் முன்னாடி போகும்போது நான் பின்னாடி போனேன்னா மேய்ப்பன் எங்கெல்லாம் போகிறோம் அங்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? அப்போ மேய்ப்பன் எனக்கு நல்ல தகப்பனா தெரிஞ்சிச்சுன்னா அவர் பின்னாடி போவேன். எனக்கு 1008 யோசனை இருக்கலாம், ஆனால் மேய்ப்பன் தான் அவர் எனக்கு நல்ல தகப்பனா என்ன பண்ணுவோம்? போய்கிட்டே. அப்போ இன்னைக்கு பிள்ளைகள் தகப்பனை பின்பற்றி வரக்கூடிய பிள்ளைகள், ஒருவேளை அந்த தகப்பன் நல்ல தகப்பனா இல்லாமல் போனா கூட தன் பிள்ளைகள் சரியான விதத்தில் வளர்ந்தா என்ன பண்ணும் அந்த தகப்பன் நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருவேளை உங்க தகப்பன் எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க யோசிச்சிங்கன்னா, இன்னைக்கு நல்ல தகப்பனா அவர் இருக்கிறாரு. அந்த தகப்பனை நீங்கள் பின்பற்றி சென்றீங்கன்னா, அவரோடு இணைந்து சென்றீங்கன்னா, அவரோட ஐக்கியம் வச்சிங்கன்னா, அவரோட உறவு அன்பு வச்சுட்டீங்கன்னா சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும்? கனி வந்தே தீரும். ஹல்லேலூயா. அப்ப கொடியில கனி வரலன்னா எதுல பிரச்சனை? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல, செடியில பிரச்சனைப்பா, செடியில பிரச்சனைப்பாங்கிறோம். செடியில பிரச்சனை இல்லைங்க, கொடி துண்டிக்கப்பட்டு இருக்குது. கொடி செடியோட இணையும் போது பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப இணைந்து இருக்கும் போது தானா கனி கொடுக்கும், இணை இல்லைன்னா உலர்ந்து போகும். நமக்கு தெரியல, ஒரு செடியில வந்து இருக்குது, அதை கட் பண்ணி விட்டா என்ன பண்ணும்? செடி வரைக்கும் பச்சை இருக்கும், இதுக்காகடா என்ன பண்ணும்? காஞ்சி போய், அப்ப நம்ம வாழ்க்கை காஞ்சி போய் இருக்குது, வறட்சியா இருக்குது, வேதனையா இருக்குது, வியாகுலமா இருக்குது, ஒரே நெருக்கமா இருக்குது. ஏன் ஆண்டவரன்னு கேட்கிறோம். ஏன் ஆண்டவர் கேட்டாங்கப்பா, எப்பா நான் உனக்கு நல்ல தகப்பனா இருக்கிறேன். இப்ப நம்ம கடவுள்கிட்ட போய் யோசிக்கிறோம். நீங்க கடவுள்கிட்ட போய் யோசிக்க வேணாங்க, நல்ல தகப்பன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா கடவுளை பத்தி யோசிக்க மாட்டோம். உள்ள போய் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். அன்னைக்கு பழையப்பட்டு காலத்துல தகப்பனோடு உறவு ஐக்கியம் வைக்கவே முடியல. பாவத்தை கடவுள் நீக்கிட்டு திரும்ப நம்ம அவரோட இணைக்க விரும்புகிறார். கனி என்பது என்னட்டேந்து வருது இல்ல, அவர்கிட்டேருந்து வருது. செடியிலேருந்து தான் கனி வரும். ஆனா கனி எதுல தான் வரும்? கொடியில தான் வரும். ஹல்லேலூயா. அப்ப நான் நல்ல கனி கொடுக்கும்போது யாருக்கு சந்தோஷம் வரும்? செடிக்கும் சந்தோஷம் வரும், தோட்டக்காரருக்கும் என்ன மாதிரி பூத்து குலுங்குது பாரு அப்படின்னு யார் சந்தோஷப்படுவா? தோட்டக்காரர் சந்தோஷப்படுவார். அந்த செடி என்ன பண்ணும்? சந்தோஷப்படும். அப்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நான் அவரோடு இணைந்து இருக்கல. நான் சந்தோஷப்படுறவங்க நான் இணைந்து இருக்கேன். திரும்ப சொல்றேன், இது பணம் பொருளாத பத்தி சொல்லிங்க முதல்ல. நீங்க அடுத்து சொன்னீங்கன்னா 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுது, அன்பு குறித்து சொல்லப்படுகிறது. பிதா என்னில் அன்பா இருக்கிறாரு, நானும் உங்கள அன்பா இருக்கிறேன். பிதா இயேசு கிட்ட அன்பா இருக்காராம், இயேசு நம்ம கிட்ட அன்பா இருக்காராம். இப்ப சொல்றாரு, நான் பிதா என் மேல அன்பா இருக்காரு, நான் அவர் மேல அன்பா இருக்கிறேன், நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். இந்த 3 அன்பும் ஒன்னா இணைஞ்சிருச்சுன்னா நான் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுமா எனக்கு? இப்ப பிரச்சனை என்ன? அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து காரியத்தை சூப்பரா முடிச்சுட்டாரு. இன்னைக்கு நான் அவரோட இணையன்னு விரும்புகிறாரு. நான் இணையும் போது யோசிச்சு பாருங்க, பிதா விட்டு இருந்து இயேசு கிட்ட வரும், இயேசு விட்டு இருந்து எனக்கு வரும், என்னிட்டேந்து உங்கள்கிட்ட எது வரும்? வார்த்தை தான் வரும், அன்பின் வார்த்தைகள் தான். இப்ப அதனாலதான் நான் யாரையும் திட்டுறது இல்லை. இப்ப என்னன்னா, யாரோ தப்புன்னா திட்டுங்க, ஏதோ பேசுங்க, பிள்ளைகளும் எதிர்பார்க்குது திட்டுப்பா அப்படின்னு. ஏன் திட்டுறது இல்ல? அவர் அன்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்ல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் அன்பா இருக்கிறதால போய் தொடராரு, சுகமாகுது. 5 அப்பம் 2 மீனத்தை ஆசீர்வதிக்கிறாரு, பழுகுது. குஷ்டரோகம் வர தொடர சுகமாகுது இல்லையா? திமிர்வாதக்காரன் எல்லாம் ஏன் சரியாகுது? அங்க கனெக்ஷன் கரெக்டா இருக்கும்போது இங்க வருது. இன்னைக்கு சொல்றேன், அங்கேயும் இங்கேயும் கனெக்ஷன் ஆகி இப்ப என்கிட்ட வந்துருக்குது. இங்க கனெக்ஷன் இல்லைன்னா வாழ்வு இருக்காது. இன்னும் சொல்லுன்னா அங்க சொல்றாரு பாருங்க, உண்மையிலே நீ அன்பா இருக்கிற அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன பண்ணுவ? நீ செய்வ, என் கற்பனைகளை கை கொள்ளுவ. இப்ப பாத்தீங்களேன், பிதா குமாரன், பிதாவு குமாரனோட நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்னோட நீங்க என்ன பண்ணும்? இருக்கு. இப்ப நிறைய பேர் என் மேல அன்பா இருக்கிறாங்க. யாரும் வம்பாலாம் இல்ல. ஒரு காலத்துல வம்பா தான் இருந்தாங்க, இப்ப யாரும் வம்பா இல்ல, அன்பா இருக்கிறாங்க. ஆனா அன்பா இருக்கிறவங்க, நீங்க உண்மையிலே என் மேல அன்பா இருக்கிறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நான் என்ன சொன்னாலும் செய்யணும். புரியுதான்னு தெரியல. பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் அன்பா இருக்கிறாங்க, ஒண்ணுக்கு இருக்காங்க. அது இருக்கிறதால தான் கல்வாரி சிலுவையில ஏறுன்னு சொல்றாரு. பிதா என்ன பண்றாரு? உடனே அப்பா இருந்துட்டு உன் அன்பை முறிச்சிக்கிறேன் நானு, அதெல்லாம் என்னால முடியாது சொல்லவே. ஏன்? அன்பு. எது? அன்பு இவருக்குள்ளா இருக்கிறதால எங்க அப்பா என்ன சொன்னாலும், இப்ப நல்ல அப்பா என்ன வச்சிருக்கிறாரா இங்க உங்களுக்கு? இங்க சொல்லும் போது உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? ஆனா வலிக்குது. என்ன பிரதர் இப்படி சொல்லிடுறாரு,
நான் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன், எதெல்லாம் யோசிச்சு வந்தேன். ஏன்னா வாழ்க்கை இன்னைக்கு உலர்ந்து போயிருப்பதற்கு காரணம், எல்லாரும் என் மேல நேசிக்கிறீங்க, நான் உங்களை மேல நேசிக்கிறேன். ஆனா நேசிக்கிறதால நான் பலன் இல்லைங்க, நேசிக்கும் போது ஒரு செயல் வரும். அல்லேலூயா. பிதாவும் குமாரும் நேசிக்கிறாங்க இல்லையா, ரெண்டு நேசிப்பதுல என்ன வருது? இயேசு கை வச்ச உடனே சுகம் வருது, சொன்ன உடனே சுகம் வருது, சொன்ன உடனே. ஏன் நடக்குது? அவ்வளோ நேசம் இருக்குது. நேசம் இருக்கும்போது சொல்றாங்க, அதை செய்யறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இன்னைக்கு ஏன் உலர்ந்து போயிட்டு இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை இங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளவே இல்ல. ஆனா என்ன நேசிக்கிறீங்க, அதுல நான் நேசிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொன்னா என்ன பண்ணும்? சத்தத்தை காணும். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, தன் ஒரு பிள்ளைய குறித்து, ஒரு பிள்ளை அதை செய்யுன்னு சொன்னா செய்ய மாட்டேன்னு சொல்றானா, ஆனா செஞ்சிடறானா. ஆனா இன்னொரு பிள்ளை என்ன பண்ணுது? செய்யறேன் 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 செய்யறேன், ஆனா செய்யவே மாட்டேங்குது. அவர் எது பெஸ்ட் சொல்றாரு? மாட்டேன்னு சொல்லிட்டா செய்யறான் பாருங்க, அவன் தான் பெஸ்டானவன். இன்னைக்கு நிறைய பேர் சபையில செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு சொல்றாங்களே, செய்யவே மாட்டாங்க. ஆனா பெஸ்டா வாழ முடியல. ஆனா ஒருவேளை உங்களுக்கு அது கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அப்படி செஞ்சிருங்க, ஓவரான பிளஸிங். அல்லேலூயா. கொஞ்சம் உங்க வாழ்க்கை கொஞ்சம் இருக்கலாங்க, பெருக பண்ணுவார். கொஞ்சம் இருக்கலாம், அதை வர்த்திக்க பண்ணுவார். எப்படி வர்த்திக்க பண்ணுறாரு? அது அப்படியே நியதி. எப்படி ஒரு பொருளை மேல இருந்து கீழே போட்டா கீழே தான் போகும், அது நீதி இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அன்புல நான் நிலைச்சிருந்தேன்னா அது ஒரு காரியத்தை செய்யணும், அதான் நீதி. அதுல மாற்றம் வரவே வராது. பேருக்கு புரியுது இல்லை? இது கடினமான உபதேசமா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இது நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாருமே என் மேல நேசிக்கிறாங்க, யாரும் நேசிக்காதவங்களே கிடையாது. சிஸ்டர் திட்டுவாங்க சில நேரத்தில், ஏன்னா என்ன சிஸ்டர் பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு யோசிப்பாங்க. ஆனால் நான் ஒரு நாள் சொன்னதே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், நானும் பிதாவும் அன்புல கரெக்டாக இருக்கிறேன்னா நான் அந்த அன்பை வெளிப்படுத்துறேன். அந்த அன்பை வெளிப்படுத்துறேன்னா, அந்த அன்பை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, அந்த அன்பின் காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுன்னா, என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேங்கிற எண்ணத்தோட வந்துட்டீங்கன்னா சொல்றேன், நீங்க செய்ய வேணாம், ஆசீர்வாதம் உங்க பக்கம். அல்லேலூயா. நீங்க முடிவு எடுக்கிறீங்களா உங்களுக்குள்ளார? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிருக்கிறாரா, இதை நான் என்ன பண்ண போறேன்? செய்ய போறேன் இல்லைங்களா? நீ காலையில் அப்பதான் கீழே பரம்பில ஒரு பாடல் பாடுனேன், நீங்களே இல்லாத தேவன் நீர். நானே கொஞ்சம் நல்லா தான் பாடினேன் இன்னைக்கு. ஏன்னா புள்ளிய நல்லா மனைவி புள்ளிய பாடுறாங்களா, பாடி பாடி நான் ஒரு ட்ரெயினை பாடிட்டேன். இன்னைக்கு பாடுறேன், ஒருத்தங்க மட்டும் தான் லேசாக பாடினாங்க, அப்புறம் மற்றபடியே பாடினாங்க. ஏதோ புதுசாக பாடுறா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம முன்னே என்ன பண்ணிருக்கோம்? பாடியிருக்கோம். சொன்னேன், முடியும் போது சொன்னேன், ஒரு ஆள் கூட நம்ம யூடியூப் என்ன பண்ணல, நீங்க பார்க்கல. பார்த்து தான் என்ன பண்ணுவோம்? பாட்டு வந்துடும். இப்போ என்ன நேசிக்கிறீங்க தானே? என்ன ஆமா, அடிச்சுக்க முடியாது என்ன, ஆனா நீங்க நேசிக்கல என்ன. இப்ப நேசிக்கிறதுனா என்ன புரியுதுங்களா? நேசிக்கிறதுனா கட்டி பிடிச்சிது தழுவுறது இல்லைங்க, புரியுதுங்களா? இல்ல, நேசிக்கிறது என்ன? உங்க தேவைக்கு சந்திக்கப்படணும், புரியுதுங்களா? உங்க பிரச்சனை மாறணும். அப்ப நான் உங்களை நேசிக்கும் போது அது மாறலன்னா ஏதோ கனெக்ஷன்ல பிரச்சனை என்ன பண்ணுது? ஒயர் சொருவி இருக்குது, சுவிட்சும் போட்டு இருக்குது, ஆனா லைட் எரியல. இடையில கனெக்ஷன் வெறுப்பு வருது, கஷ்டமா இருக்குது. ஏன் கஷ்டமா இருக்குது? சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு இன்பமா இருந்துச்சுன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, வேலை விளையாட்ட செஞ்சு பாருங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா கஷ்டமா நினைக்காம விருப்பமா யோசிச்சு பாருங்க. வேலை செய்யறவங்க எல்லாருமே வேலை செய்யறோம், வேலை செய்யறவங்க எல்லாமே உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா ஏன் செய்யறோம்? விருப்பம் இருக்கிறது. ஏன் விருப்பம் இருக்குது? 5 மணி 6 மணி ஆனா 500 ரூபாய் என்ன பண்ணும்? அப்ப ஏதோ ஒரு விருப்பம் இருக்குது, செய்யறேன். ஏன் செய்யற? என் பிரச்சனை மாறணும், கடன் மாறணும், ஏதோ ஒண்ணு இருக்கு இல்லையா? தப்பு கிடையாது, கரெக்ட். ஆனா இன்னைக்கு சொல்றேன், விருப்பத்தோட செய்ய ஆரம்பிங்க, நேசிச்சு செய்ய ஆரம்பிங்க. சொன்னா செஞ்சுதான் என்ன பண்ணுவேன்? தீர்வன் ஒரு முடிவு எடுங்க. எடுத்துட்டீங்கன்னா சொல்றேன், உங்க பக்கம் எல்லாம் திரும்பும். ஹல்லேலூயா. அப்ப இது வரைக்கும் ஜனங்கள் கீழ்ப்படியாம என்ன பண்ணுது இருக்குது? நம்ப தெரியல. என் பிதாவது நம்புங்கிறாரு. ரொம்ப ஈஸியா கிருபையின் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. சொல்லும்போது ஜனங்களை அதை புரிஞ்சு கொள்ளவே முடியல. அவங்க என்ன பண்றாங்க? 10 கட்டளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. 10 கட்டளை அதை சொல்லிச்சே, அதை தான் யோசிக்கிறாங்க. ஆனா 10 கட்டளை ஒன்று சிம்பிள் ஆக்கி தரேன், நேசிக்கிறது போல சிம்பிள் ஆக்கி தரார். அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் முடியாதுங்க, நான் அதை செய்யறேன். எதை செய்யறேன்? 10 கட்டளை செய்யறேன், 10 கூட செய்யறேன், ஆனா இது ஒன்னா என்னால செய்யவே. ஏன்னா அவனை போய் நான் நேசிக்க முடியுமா? அவன் எப்படி மோசமானவன், அவனை போய் இல்லான்னு சொல்றாரு. இல்லப்பா, என்னை நேசிக்கிறியா? அவனை நேசிக்கணும்.
ஒன்றை நீ நேசிக்கிறியா, அவன் என்ன பண்ணும்? அப்புறம் உலகம் ஏன் சீர்கெட்டு போகுதுன்னா, நேசம், பாசமோ, அன்போ எதுதான் மையமா இருக்குது? பணம் தான். அப்போ பணம் சம்பாதிச்சு புள்ள கொடுக்குறான், இல்லை சம்பாதிச்சு கணவர் கொடுக்குறாரு, ஆனால் அதில் ஒரு திருப்தி வரல, வெறுப்பு வருது. என்ன எம்மா சம்பாதிச்சு கொடுக்குறேன், எனக்கு நல்லா சோறு போட மாட்டேங்கிறாங்க, நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறேன் எனக்கு அது. ஏன்னா இப்போ சம்பாதிச்சு கொடுக்குறதே எதுதான் கொடுக்குறாரு? நல்லா சோறு போடுவாங்க இல்லை, நான் என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளையை நேசிக்கிறேன், அதான் நான் வேலை செய்கிறேன். அப்படி நான் வேலை செய்யும்போது வேலை கஷ்டமா இருக்காது. வேலை ஏன் நீ கஷ்டமா இருக்குது தெரியுமா? குடும்பம் ஏன் கஷ்டமா இருக்குது? குடும்பம் எல்லாமே கஷ்டத்திலே வாழ்ந்துருக்குது. ஏன்னா அந்த நேசித்து ஒரு காரியத்தையும் செய்யல. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில கொண்டு போகும்போது சும்மா சிலுவையில மட்டும் கொண்டு போகல. அவன் சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, வெறுப்போடு வியாகுலத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போய் சிலுவையில ஏறலாங்க, விரும்பி போறாரு. அல்லேலூயா. என்னெல்லாம் சிலுவையில ஏறினா நான் என்ன பண்ணிருப்பேன்? அழுது புலம்பி புரண்டு விழுந்து என்னை மட்டும் விட்டுருப்பா, ஒருவேளை என் பொண்டாட்டி வேணா பிடிச்சிக்க, என் பிள்ளை வேணா பிடிச்சிக்க, யாரையாவது பிடிச்சிக்க என்ன. ஏன்னா அப்படிதான் சுயநலம் தான். என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. இல்லை, உன்னதான்ப்பா நேசிக்கிறேன், நீ மட்டும் ஒரு வார்த்தை நான் சொல்றதை கேட்டுட்டுனா உன் சபையே ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் யார் வந்தாலும், யார் சொல்ற பேச்சு கேட்கலனாலும் திரும்ப திரும்ப நல்லா இருக்கியாப்பா ஏன் சொல்றோம்? என்ன அப்படிதான் நேசிச்சாரு. அல்லேலூயா. 10வது 12வது படிக்கும்போது இயேசு கிறிஸ்து தெரியும் எனக்கு. ஆனா எப்ப போய் அவரை பிடிக்கிறேன், கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலாச்சு. அதன் பிறகு இந்த இயேசுகிட்ட போறேன். இப்ப என்ன சொல்றீங்க? இயேசு என்கிட்ட வந்து கூட்டு பலாருன்னு அரைஞ்சி, உன்னை 10வது படிக்கும்போது சொன்னேடா, நீ கேட்டிருக்கிறமாடா, இத்த காலம் கட்டு வந்திருக்கிறியடா சொன்னாரா என்ன? அப்படி சொல்லி நான் என்ன பண்ணிருப்பேன்? அங்கேருந்து புடிங்க அடிச்சுட்டு ஓடி இருப்பேன். ஏன்னா நேசம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த வேலையை நல்லா விருந்துக்கணும். நல்ல தகப்பனை நம்ம பார்க்க தவறிட்டோம், நல்ல குடும்ப உறவுகளை பார்க்க தவறிட்டோம், நல்ல குடும்பங்களை பார்க்க தவறிட்டோம். நல்ல குடும்பம்னா என்ன தெரியுமா? பணம் பொருளாத மாத்த சொல்லிங்க, கணவன் மனைக்குள்ளார ஒரு ஈகோ இல்லாம, கணவன் மனைக்குள்ளார ஒரு பரஸ்பரம் இருந்து, பிள்ளைகளுக்குள்ளார ஒரு நேசம் இருந்து, வெறுப்பு இல்லாம, விரக்தி இல்லாம. புரியுதுங்களா? இது நாம என்ன நினைக்கிறோம், பணம் இருந்தா விரக்தி வராதுன்னு. இல்லை, நிறைய பேர் பணத்தை வச்சு விரக்தியில இருக்கலாம். அப்ப இன்னைக்கு விரக்தியில ஏன் வாழறோம்னா, அந்த அன்பு நமக்குள்ளார கலந்து இல்லவே, ஒருவர் மன்னிக்கிற அன்பு இல்லை. நேசிச்சோம்னா என்ன பண்ணுவோம்? சத்தத்தை காணோம், மன்னிப்போம். நேசிக்கலன்னா மன்னிக்க மாட்டோம். அப்ப நேசிக்கிறோமா நேசிக்கலையா? நேசிக்கிறோம் என்ன அர்த்தம்? மன்னிக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்குது. அதான் நாமளும் வரோம், ஆராதிக்கிறோம், போறோம் வரோம், ஒண்ணும் இல்லை. ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குது? அப்பாட்ட யாராவது கேள்வி கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்? அப்பா என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன்னு கேள்வி என்ன பண்ணாது? பதிலை தேடிடுவோம். அப்பா எனக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு இருப்போம். ஆனா ஏசப்பாட்ட போய் சண்டை பிடிக்கிறோம். ஆண்டவரே 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, அவெல்லாம் நல்லா இருக்கிறான், இவெல்லாம் நல்லா இருக்கிறான், ஏன் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? அவர் சொல்றாரு, திரும்ப வந்துட்டியா? நான் யாக்கோபு போராடணும் இல்லையா, நீனும் போராட ஆரம்பிச்சிட்டா, நீ போராட வேண்டாம், லெகுவா வரும். வாழ்க்கை லெகுவாய் மாறுவதற்கு நம்ம தயாரா இல்லை. பைபிள் சொல்றது பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அப்ப நீ கஷ்டப்படுறியா? என் அன்புக்குள்ளார வா, என்ன நேசிக்க ஆரம்பி, நான் சொல்றதெல்லாம் கேளு, நீ சொல்றதெல்லாம் கேட்கறது மாதிரி கொஞ்சம் செஞ்சு ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கை எப்படி மாறும்? லெகுவா சொல்லுங்க, என் வாழ்க்கை லெகுவா மாறும். அப்பாவுடைய அன்புக்குள்ளார நான் வரும்போதெல்லாம், அப்பாவை நான் லவ் பண்ணும் போதெல்லாம் நல்லா முடிவு பண்ணும். பிதா குமாரன் நேசிக்கிறார், குமாரன் நம்ம நேசிக்கிறார். நம்ம நேசிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம செய்வோம். அப்படி செஞ்சீங்கன்னா சொல்றேன், உலர்ந்து போகாது வாழ்க்கை, கஷ்டமா இருக்காது. ஒருவேளை கஷ்டமா இருந்தா கூட அதை செய்யுங்க. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்ன பண்றது? நம்மளை இணைச்சி இருக்குது. அப்ப இயேசுவின் ரத்தம் இணைச்சி இருக்குன்னா, இயேசு அன்பு நம்மளை இணைச்சி இருக்குது. ஏன் ரத்தத்தை சிந்தினாரு? நேசிச்சுதான் ரத்தத்தை சிந்தினாருங்க. அப்ப ரத்தத்தை சிந்தி நம்மளை நேசிச்சு நம்மளை இணைய வச்சிருக்கிறாரு. அப்ப இணைய வச்சிருந்தாருன்னா அதுல ஒரு பயன் என்ன பண்ணணும்? இருக்கணும். சொல்லும் போதோ, நாங்க சொல்லும் போதோ, இல்ல எங்க வார்த்தையை பிரசங்கிக்கும் போதோ உங்களுக்குள்ளார ஒரு இடரல் வருதுன்னா, இல்ல இதை தூக்கி போட்டு நான் அதை என்ன சொல்ல, அதை செய்ய ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கேயுமே மிஸ் ஆகவே இல்லை. பிதா சொல்றதுக்கு எதுவுமே, நீங்க சிலுவைக்கு போகும்போது
வருத்தமாக தான் இருக்குதுப்பா, ஆனாலும் உம்முடைய சித்தம் என்ன பண்ணும், ஆகிலும் உமக்கு சித்தத்தின்படி நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் அங்கே செஞ்சார். செஞ்சதால தான் மனு குலத்துக்கே மீட்பு என்ன பண்ணுச்சு. இன்னைக்கு இந்த ஊரில் வசிக்கிற ஒவ்வொரு மனு குலத்துக்கும் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் ரட்சிப்பை கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஒரு மிகப்பெரிய மீட்பை கொடுக்கணும்னு விரும்புகிறார். சந்தோஷம்னா என்னன்னு தெரியல. பணம் இருந்தால் சந்தோஷம், நல்ல சோறு இருந்தால் இல்லைங்க, எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமா இருக்குப்பா, அதான் சந்தோஷம். குடும்பத்துல ஒருத்தவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாம, ஒருத்தவங்க வெறுக்காம, இல்லம்மா இல்லப்பா இல்ல அக்கா இல்ல மாமா நம்ம முன்னேறலாம் அப்படின்னு யாரு வர்றாங்களோ அங்கதான் சந்தோஷம். அங்க கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது எங்கேயும் பணத்தை வச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணல, அன்பு வச்சு ஊழியம் பண்ணார். ஹல்லேலூயா. அதே அன்பை தான் இன்னைக்கு பேச அவங்கள்ட்ட சொல்றேன். உங்க குடும்பம் முன்னேறணுமா, அன்பை கொடுக்குறார். அந்த அன்பு வச்சு முன்னேறலாம். நீங்க என்னன்னா, ஆமா அன்பா இருக்கானா, காசு கொடுக்க மாட்டான் சம்பாரிச்சா, இல்லை சம்பளங்கிறத முதல்ல விடுங்க. அன்பா இருக்கிறானா, நேரத்துக்கு வரானா, சாப்பிட்றானா, தூங்குறானா, நான் என்ன பண்ண முடியும் அவனுக்காக, நீங்க பண்ணி பாருங்க. உங்களுடைய அன்புக்குள்ளார பிள்ளைகள் வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பிச்சுன்னா அந்த அன்பை விட்டு பிள்ளை என்ன பண்ணாது, போகவே போகாது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நான் சொல்ற பேச்சு கேட்காம இருந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன் சொல்றீங்க தானே, பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களேன்னு. ஆபிரகாம், அதான் ஆபிரகாம் திரும்ப திரும்ப சொல்றது. ஆபிரகாம் ஒரு கிறிஸ்துவ பின்னணியில் வரல, ஆண்டவர் அறியாத பின்னணி. இன்னும் சொல்ல போனா விக்கிரகங்களை செஞ்சு விற்கக்கூடிய அந்த ஊர், அந்த ஊர்ல ஆண்டவர் அவனை அழைக்கிறாரு. ஆண்டவர்னா அவன் ஆண்டவர்னே தெரியாது, ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு தெரியுது. அந்த வார்த்தையை சொன்ன உடனே நீ புறப்பட்டு உன் இனத்தை விட்டு உன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனாரு. பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. எதெல்லாம் விட்டுட்டு அவர் அன்பின் அடிப்படையில், அவர் வார்த்தையின் அடிப்படையில், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எதை விட்டுட்டு வந்தானோ அதை எல்லாவற்றையும் இவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு தேசமா மாத்தினார். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப அன்னைக்கு அந்த வார்த்தை அவனுக்கு புரிஞ்சிச்சு. அதெல்லாம் என்ன பண்றான், சரி போகணுமா, நான் என்ன பண்றேன், போறேன். பைபிள் சொல்லுது எங்க போறேன்னு அவனுக்கு தெரியாதான். எங்க போறேன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்க போறேன்னே தெரியாத போயிட்டு இருக்கிறான். ஆனா ஒண்ணு தெரியும், எங்க போக சொன்னவர் யாரு. அதெல்லாம் புறப்பட்டு போன இடத்துல எல்லாவற்றிலும் அவர் அவனை ஆசீர்வதித்தார். பாதுகாப்பு அவன் கொடுத்தார், பலத்தை அவன் கொடுத்தார், ஆரோக்கியத்தை அவன் கொடுத்தார், வெள்ளியும் பொள்ளியும் அவர் கொடுத்தார். எல்லாம் அவர் கொடுத்தாருங்கிறது அவனுக்கு புரிஞ்சதாலதான் பிள்ளைய கொடுக்க சொல்றாரு இல்லையா. ஈசாக்கா கொடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே லெகுவா ஈஸியா வந்து கொடுக்குறான். அப்படின்னு என்ன, ஆண்டவரே நீ என்ன சொன்னா நான் என்ன செய்ய தயாரா என்ன பண்றேன், பிள்ளைய கொடுக்கணுமா, என்ன கொடுக்கணும் கொடுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணல, என்ன கேட்கவே இல்லை, என் பிள்ளையை தான் கேட்குறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன், கொடுத்தது அவர். ஹல்லேலூயா. கொடுத்தது அவர்னால கொடுக்க தவறவே இல்லை. கொடுக்க ஆரம்பிக்கிறான். கொடுக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க சொல்றேன், அன்பை கொடுத்து பாருங்க, சந்தோஷத்தை கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னே. ஹல்லேலூயா. அப்ப பிரதானமா வச்சுங்க, நான் அன்புல நினைச்சிருக்க போறேன், அப்பாவுடைய அன்புல இருக்க போறேன். ஏன்னா நம்ம பார்த்த அப்பா கிட்ட அந்த அன்புலாம் இல்லை. அப்படி ஒரு குடும்பமும் இல்லாம போச்சு. இன்னைக்கு சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தகப்புடைய அன்பின் குடும்பமாய், தகப்புடைய அன்பை பிரதிபலிக்கிற குடும்பமாய் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். அப்படி நீங்க உருவாயிட்டீங்கன்னா பாருங்களேன், ஒவ்வொரு ஜனங்களும் உங்களை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. உங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டையே இல்லை, இல்லை சண்டை கொண்டு யாராவது விடுறாங்க, இவங்க எப்படியாவது இன்னைக்கு சண்டையை மூட்டி என்ன பண்ணும், விட்டுருன்னே விடுறாங்க. விட்டா கூட உங்க சண்டையே வரல, எப்படி இருக்கும்? நம்மளும் யோசிச்சு பார்க்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அவன் சொன்னா சரியா தானே சொல்லிருப்பான். சண்டை எப்படி வரும், அவன் சொன்னா சரியா தான் சொல்லிருப்பான், அவனை தான் சரியா யோசிக்கிறோம். இல்ல என் மனைவி இப்படி இருக்காது, என் புருஷன் இப்படி இருக்க மாட்டான், இவங்க சொல்றதே இல்லை. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அந்த அக்கா மட்டும் சொன்னா கரெக்டா என்ன பண்ணும், அவன் சண்டை இங்க முடிக்குது. இல்லை, அவன் சொன்னது சரியா இருந்தா கூட நான் அன்பா இருக்கிறேன் என் மனைவி பேர்ல, நான் அன்பா இருக்கிறேன் கணவன் பேர்ல, நான் அன்பா இருக்கிறேன் பிள்ளைகள் பேர்ல, நான் அன்பா இருக்கிறேன் தகப்பன் பேர்ல, நான் அன்பா இருக்கிறேன் அக்கா பேர்ல, நான் அன்பா இருக்கிறேன் என் தங்கச்சி பேர்ல. யோசிச்சு பாருங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஹல்லேலூயா. இந்த அன்புல நீங்களே நிலைச்சிருந்தீங்கன்னா சொல்றேன், அங்க சொல்ல கனி என்ன பண்ணும், வந்துட்டு என்ன பண்ணும். அப்ப இந்த அன்பு இருக்கிறதால தான் அவர் சொல்றாரு, நீ என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு. யோசிச்சு பாருங்க, இது அதுன்னு சொல்லவே இல்லை. இதை கொடுக்குறப்பா உனக்கு, அதை கொடு, நீ என்ன கேளுப்பா,
என்னன்னாலும் என்ன கொடுக்க முடியும்? ஏன்னா எதுல நீ நிலைச்சிருக்கிற? நீ என் தேவைக்காக வரலப்பா, என் அன்புக்காக வர. எத்தனை பேர் அன்புக்காக சபைக்கு வர்றது? தேவைக்காக வருவதற்கும் அன்புக்காக வருவது பெரிய வித்தியாசம். தேவைக்காக வர்றீங்கன்னா வேலைக்கு போயிடலாம். அன்புக்காக வரேன், அன்புக்காக வரும்போது என் தேவை சந்திக்கப்படும். இப்ப வேலைக்கு போற மாதிரி வருது இல்லைங்க. நான் தேவைக்காக வரலப்பா, உங்க அன்புக்காக வரேன், உங்க ஐக்கியத்துக்காக வரேன், உங்க உறவுல நான் இருக்குன்னு விரும்புறேன். அதுல நான் இருந்தாவே என் தேவைகள் சந்திக்கப்படும் நான் நம்புறேன். அப்படி இதெல்லாம் இதான் அதை விட்டு இங்க வந்து உட்காந்துட்டு வேலைக்கு அங்க போயிருந்தா இன்னைக்கு ஒரு 300 ரூபா கிடைச்சிருக்குமே, ஒரு 500 ரூபா கிடைச்சிருக்குமே, நான் வந்திருக்க வேணாம். அதுல அந்த ஐக்கியத்தில் இல்லவே. நீங்க முடிவு பண்ணும், ஆண்டவரே உங்களுடைய அன்புக்குள்ளார நான் வரேன். நீங்க எப்படி இந்த பூமியில என்னெல்லாம் நிகழ்த்தணும்னு நினைச்சீங்களோ அதான் நிகழ்த்தினீங்க. இன்னைக்கு நீங்க இந்த பூமியில என்னெல்லாம் நிகழ்த்தணும்னு என்னை கொண்டு நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க நடத்துங்கப்பான்னா அவ்வளவுதான். என்ன கேட்டாலும் கொடுக்குறேங்கிறாரு. நீங்க லிஸ்டே போட வேணாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கங்க, நான் அவருடைய அன்புக்குள்ளார போக போறேன், அவருடைய அரவணைப்புக்குள்ளார போக போறேன், அவருடைய ஐக்கியத்துக்குள்ளார வர போறேன். நான் எப்பயும் தேவைக்கு நாக போய் நிக்கிறது இல்லை. தேவை இருக்கலாம், தேவையை யாருக்கும் பூர்த்தி அடையவே அடையாது. இன்னைக்கு 10,000 தேவைப்படலாம் இல்லைங்களா, நாளைக்கு 1 லட்சம் தேவைப்படலாம். ஆனா என் தேவை என்ன? தேவனுடைய அன்பு. சொல்றேன், மரியாதை பற்றி சொல்ற. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்குன்னு மட்டும் சொல்ல, நல்ல பெஸ்டா அந்த அந்த அம்மா பெஸ்டா யோசிக்குது. தேவன் தான் எனக்கு பங்கு, தேவன் தான் எனக்கு ஆதாரம், தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு ஆதாரம், அப்படி அன்பு தான் எனக்கு ஆதாரம். அதுல நான் நினைச்சிருக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. நமக்கு தெரியும் சகையை பத்தி சரிங்களா? சகை ரொம்ப அநியாயக்காரன், ஆமா தாங்க, ரொம்ப மோசமான காரணம் பைபிள் சொல்லுது. ஆனா பாருங்க, அவன் தேவனுடைய அன்புக்குள்ளார வந்த பிறகு ஆளே மாறிடுறான். ஆளே என்ன பண்றான்? மாறிடுறான். எப்படி மாறுறான் தெரியுமா? கொண்டு போய் அள்ளி தெளிக்கிறான். அள்ளி என்ன பண்றான்? இங்க போய் கொடுக்குறான், அங்க போய் கொடுக்குறான். அதெல்லாம் நீங்க படமா பார்க்க மாட்டீங்க. கொடுக்குறத வாங்குறத மட்டும் படமா பார்ப்பீங்க. நீங்க கொடுக்குறத படமா பாருங்க பார்ப்போம். அழகா எஸ்ரா சொல்லுவாரு, பணக்காரனா யாரு தெரியுமா அப்படிம்பாரு. யாருங்க பாஸ்டர் சொன்னா, எவ்வளவு வச்சிருக்கிறான்னு கணக்கு இல்லை, அவன் பணக்காரன் கிடையாது. எவ்வளவு கொடுக்குறான் அவன் தான் பணக்காரனா. இப்ப நம்மலாம் ஏழையா தான் இருக்கிறோம். இருக்கிறத வச்சு பணக்காரன் இல்லைங்க, எவ்வளவு கொடுக்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க பாருங்க, சகை உள்ளம் பூரிச்சிருச்சு, அன்பால நிறைஞ்சிருச்சு. அது வரைக்கும் பணம் தான் அவனுக்கு அன்பு. அடாவடி பண்ணி வட்டி வாங்குறது அவனுக்கு அன்பு. அதான் அன்பு. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவன்கிட்ட போயிட்டு, எப்பா சகை உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா தம்பி, எனக்கு ஒரு 10,000 கொடுன்னா சொல்லுவான். வட்டி கொடுக்குறியா? உன் நேசிக்கு தான் எனக்கு வேணாம், வட்டி கொடுக்குறியா? 10 பைசா வட்டிக்கு அப்படின்னா உனக்கு கொடுக்குறான் அப்படிமா இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, தேவனுடைய அன்புக்குள்ளார வந்துட்டான், ஓடி ஓடி கொடுக்குறான். அப்ப அந்த அந்த அன்பு என்ன பண்ணுது? அவனை பூரண மனுஷன் என்ன பண்ணுது? மாற்றுது. பூரண மனுஷனா மாத்தின உடனே அவனுக்கு பொருள் பேர்லயோ பணத்து பேர்லயோ விஷயம் பெருசா தெரியல. இயேசுவே இங்க வந்துட்டாருப்பா, எனக்கு அதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் பணம் தான் சந்தோஷம் வாங்கினேன், 10 வட்டிக்கு 20 வட்டிக்கு. ஆனா இன்னைக்கு புரிஞ்சுட்டேன், நீங்க தான்ப்பா எனக்கு மெயின். அள்ளி என்ன பண்றான்? ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு அன்பு வந்தது, அன்பு கொடுக்குது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் வம்பா இருந்தான், வாங்கி வாங்கி வச்சான். இப்ப அன்பு ரட்சிப்புனா அன்பு சந்தோஷம் வந்துருச்சு அவனுக்குள்ளார. ஒரு நிறைவை யோசிக்கிறான், இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லப்பா, இதை காட்டில அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சுட்டு அவர் முடியும் என்ன பண்றான்? எடுத்து அள்ளி வீசுறான். ஹல்லேலூயா. அன்பு என்ன பண்ணும்? கொடுக்கும். இன்னைக்கு அன்பின் தேவன் நமக்காக அவரையே கொடுத்திருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, அவரே நான் உனக்காக, என்னையே உனக்காக கொடுத்திருக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்காம இருப்பனா? நான் எப்பவுமே கொடுக்குற தேவன்பா, நான் வாங்குற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்படிதான். அப்படியே போனா நல்ல சமாரியன் பாருங்களேன். சமாரியன் மட்டும் சொல்ல, நல்ல சமாரியன் சொல்லுது. ஏன் சொல்லுது? ஆசாரியன்ட்ட இல்லாத குணம், லேவியன்ட்ட இல்லாத குணம் யார்கிட்ட இருக்குது? சமாரியன்ட்ட இருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, சபையில் அந்த குணமே தேடி பார்த்தாலும் தேடியும் காணாதிருப்பான் தான் இருக்குது. குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறாங்க இல்லையா? லேவியன் பார்க்கறான், ஆசாரியன் பார்க்கறான், பேர் போனவன் இவங்களால தான் ஜனங்கள் வாழுறாங்க. ஆனா அவன் அந்த ஒரு மனுஷன் அவங்களால வாழ வைக்கவே முடியல. ஆனா சமாரியன் வரான் பாருங்க, அவன் தூக்கி அவனை பராமரிச்சு அவனுக்கு திராட்சரசத்தை கொடுத்து பணம் கொடுத்து கொண்டு போய் சத்திரத்தை விட்டுட்டு, யோசிச்சு பாருங்க, சத்தத்துல கொண்டு விட்டு இவனுக்கு இன்னும் தேவைப்படுறத நான் பண்றேன், வரும்போது என்ன பண்றேன்னா அவன் யோசிச்சு பாருங்க. அதான் நல்ல சமாரியானாக இயேசு.
நம்ம எப்படி பார்க்கறோம் அவர் பார்க்கறது இல்லவே. அந்த சமாரியனுக்குள்ளார என்ன வந்துச்சு? ஒரு அன்பு அவனுக்குள்ளார வந்துச்சு. ஒருவேளை அவன் குத்துவில கிடக்கலாம், அவன் மோசமான கூட இருந்திருக்கலாம், அவன் அக்கிரமக்காரனா கூட இருந்திருக்கலாம். ஆனா அக்கிரமக்காரன் மோசமான காரன்னு சமாரியன் பார்க்கல. அந்த அன்பு அவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவனை கட்டி அணைக்கிறான், அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறான், கொண்டு போய் சத்திரத்தை என்ன பண்றான்? விட்டுறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளையும் இயேசுவின் அன்பு அப்படிதான் நேசிக்குது. நம்ம என்ன செஞ்சோன்னு இயேசுவுக்கு தெரியாதா என்ன? எப்படி வாழ்ந்தோன்னு இயேசுக்கு தெரியாதா என்ன? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்து நேசிக்கிற ஒருவர் தான் நமக்கு தகப்பன். ஏன் எல்லாம் தெரிஞ்சு நேசிக்கிறாருன்னா, எனக்கு தான் தெரியும் என் பிள்ளை எப்படி மாத்தணும்னு, எனக்கு தான் தெரியும் எப்படி என் பிள்ளையை உருவாக்கணும், எனக்கு தான் தெரியும் என் பிள்ளையை எந்த நோக்கத்துக்காக உருவாக்கினா அதுவாக என் பிள்ளையை மாற்ற முடியும்னு. யாருக்கு தான் தெரியும்? இந்த இயேசுக்கு தான் தெரியும். இந்த இயேசு எனக்கு அப்பாவை என்ன பண்றாரு? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நீங்க உங்க அன்பு இருக்குதுன்னா அதை வீட்டில் பரிமாறுங்க. வம்பா பரிமாறிடாதீங்க. அன்பா அரவணைச்சு, குடும்பத்தை அரவணைச்சு நடத்துறதுக்கு பாருங்க. பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்துவதற்கு பாருங்க. போன வாரம் சொன்ன ஞாபகங்களா? பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு சொல்லி என்ன சொன்ன ஞாபகங்களா? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? சொல்லுறது மாத்திரம் பிள்ளையை வளர்க்கறது இல்லை, சொல்லி 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 செய்ய வைக்கணும். நீங்க சொல்றது ஒரு பிள்ளை செஞ்சுட்டான்னா பாஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். நீங்க சொல்லிட்டு உங்க பிள்ளை செய்யலைன்னா பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஃபெயில் கிடையாது, பாஸ் பண்ணல, ரெடி ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா சொன்னதை செஞ்சுட்டுன்னா பிள்ளை என்ன பண்ணுது? பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியாய், எல்லாவற்றிலும் ஜெயிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நல்ல தகப்பனை நீங்க பார்க்காம இருந்துக்கலாம், நல்ல குடும்பத்தை பார்க்காம இருக்கலாம். நான் இன்னைக்கு நம்புறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பமாய், அநேக குடும்பங்களை உருவாக்கக்கூடிய குடும்பமாய், அநேக குடும்பங்களை கட்டி எழுப்பக்கூடிய குடும்பமாய், அநேக சீர்கெட்டு போன பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய குடும்பமாய் நம்ம குடும்பம் இருக்கும். ஹல்லேலூயா. இது சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்பது என்ன? குடும்பம். குடும்பத்துக்குள்ளார குடும்பம் இருக்குது. சபை என்பது ஒரு குடும்பங்க, சரிங்களா? அதுக்குள்ளார குடும்பம் என்ன பண்ணுது? புரியுதுங்களா? அப்ப சபை என்பது என்ன? குடும்பங்களின் குடும்பம். குடும்பங்களின் குடும்பம். நம்ம ஊர் சொல்லணும்ல, அப்பெல்லாம் கூட்டு குடும்பங்க. இப்பெல்லாம் கூட்டு குடும்பம் கிடையாது, பொறியியல் குடும்பமும் கிடையாது. கூட்டு குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பெல்லாம் அதை சினிமா படத்தை தான் பார்க்கலாம். கூட்டு குடும்பத்தை எங்க பார்க்கலாம்? நிஜத்தில் பார்க்கவே. ஆனா இங்க பார்க்கிறோம். சபை என்பது ஒரு கூட்டு குடும்பம். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாதபடி எல்லா மனதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய். யாராவது திட்டா கூட என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? திட்டா அது பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம். போ கிடையாது. யாரு திட்டுனாலும் என்னுடைய இயேசுடைய அன்பு எனக்குள்ளார என்ன பண்ணுது? அதனால நான் திட்ட மாட்டேன். இயேசு அன்பு எப்படி அந்த எல்லாம் அடிக்கும் போதும் திட்டும் போதும் வாங்கிக்கிச்சோ, அதே மாதிரி நான் வாங்கிக்குவேன். நான் வாங்கினேன்னா எனக்கு பலன் உண்டு. திட்டுனா 2 பேர் தான் சொல்லிருக்கிறாங்க, பலன் இருக்கு வேணுமா? அல்ல, தயவு செய்து இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கேளுங்க. கேட்டுட்டீங்கன்னா அவங்க சொல்லுதான், உங்களை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இந்த ஊர்லயே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிச்சாரு, ஈசாக்க கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு அப்படிதான் ஆசீர்வதிச்சாரு. அந்த ஆசீர்வாதம் அவனுக்குள்ளார கடந்து போவதற்கு இந்த கீழ்ப்படிதல், பைபிள் ஒபே பண்றது ரொம்ப முக்கியம். ஆமென். கீழ்ப்படினா புரியுனா ஒபே புரியும் நல்லா. இப்ப கொஞ்சம் ஒபே பண்ணுங்க. கொஞ்சம் ஒபே பண்ணா கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்க, கேட்டு உள்ள வையுங்க. உள்ள வச்சு சரியா தவறான்னு யோசிங்க. யோசிச்சு சரியானதை தெரிந்தெடுத்து செய்யுங்க. உங்க குடும்பம் செழிப்பான குடும்பமாய், அன்பான குடும்பமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய். நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க, எது குறைவு பாக்குறீங்க இல்லையா? உங்க குடும்பத்தை எது குறைவு பாக்குறீங்களோ எதுவுமே குறைவா இருக்காது. எல்லாம் நிறைவா தேவன் என்ன பண்ணுவாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகளை உருவாக்கி தேவனுடைய மாடலா இந்த பூமியில நம்ம என்ன பண்ண போறோம்? வாழ போறோம். ஆமென். எழுந்திருக்கலாமா?